பைக்ல வேகமா போனாலும் மெதுவா போனாலும் ஒரே மாதிரி மைலேஜ் கிடைக்குமோ கிடைக்காதோ. ஆனா அல்ட்ரா டியூரா ஃபிளேம்ல அதிக வெப்பத்துல சமைச்சாலும் எத்தனை பர்னர்ல சமைச்சாலும் 70% எரிவாயு சேமிக்கும். வேகமாவும் சமைக்கலாம், காசு மிச்சம். அல்ட்ரா டியூரா ஃபிளேம். தம்பி ஆனா ஒரு ரூபா தான் கொடுத்து போனேன், ஒண்ணுமே கிடையாது. நான் யானையா பையனை வந்துட்டு ஒரு ரூபா பிச்சை எடுத்த சாப்பிட்டது தப்பா நான் ஏதாவது பண்ணேன். நான் ஏதோ ஆண்டவனை வேண்டிட்டு இருக்கேன், மாலை போட்டு சாமி வேண்டி போயிட்டு இருக்கேன். நான் ஒரு ரூபா வேண்டிருக்கேன், யார்ட்டையும் 100 ரூபா வாங்கல. நான் 1 ரூபா வாங்குறது தப்பா கிடைச்சிருச்சு எனக்கு. நான் இதை கொண்டு போய் சாமி வேண்டிட்டு நான் இதை போய் ஒரு அரை அரிசி வாங்கி சாப்பிட்டு போறேன். வேற என்ன இருக்கு? மாசம் 40,000 சம்பளம் எடுத்துட்டு ஒண்ணுமே நம்ம உட்காந்துருக்கேன். இப்ப வழி என்ன பண்ணுறேன்? ஒண்ணும் இல்ல, நான் போலீஸ் எல்லாம் பேசவே கிடையாது. நான் ஆண்டவனை வேண்டி வந்திருக்கேன். ஆண்டவனை வேண்டது தப்பா தப்பனே சொல்லுங்க, எனக்கு செருப்பு வரீங்க. நான் ஆண்டவனை வேண்டி ஏதோ அரிசி கிடைக்க மட்டும் பாக்குறேன். ஏன் சாயந்தரம் ஒரு மாப்பாடி ரூபா போட்டு வாங்கிட்டு போனாங்க, சுட்டு தான் தேட போல எதுவும் இல்ல. கரூர் பசுபதிபாளையம் போலீஸ் ஸ்டேஷன் 2ஆம் நிலை காவலர் பிரபாகரன், வயது 35. கடந்த செப்டம்பரில் பெண் ஒருவர் கொடுத்த பாலியல் சீண்டல் புகாரில் சிக்கி சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். கடந்த 2.5 மாதங்களாக வேலை இல்லாமல் உள்ளார். இந்த நிலையில் திடீரென தனது மகனுடன் கரூர் வெண்ணைமலை கோயிலுக்கு வந்தார். கோயில் வாசலில் அமர்ந்து பிச்சை எடுக்க முயன்றார். அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் பிரபாகரனை சமாதானம் செய்து அழைத்து சென்றனர். ஒண்ணுமே கிடையாது. நான் யானையா பையனை வந்துட்டு ஒரு ரூபா பிச்சை எடுத்த சாப்பிட்டது தப்பா நான் ஏதாவது பண்ணேன். வாடா, அவரு காப்பாத்து போறவனையா? வாடா பாட்ட வாடா 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 முடியாதுலாம் போறதில்ல. நான் ஏதோ ஆண்டவனை வேண்டிட்டு இருக்கேன், மாலை போட்டு சாமி வேண்டி போயிட்டு இருக்கேன். நான் 1 ரூபா வேண்டிருக்கேன், யார்ட்டையும் 100 ரூபா வாங்கல. நான் 1 ரூபா வாங்குறது தப்பா ஒரு 100 ரூபா வாங்குறது தப்பா. என் பையனை எங்க முடிச்சு போறீங்க? தம்பி வாடா முடியும் கூட்டு போறேன். தம்பி பையனை விடுறேன், என் பையனை விட ஏண்ட விடுறேன், என் பையனை ஏண்ட விடுறேன். நான் 10 நிமிஷம் நானே போறேன், சாமி வேண்டி போறேன். கிடைச்சிருச்சு எனக்கு. நான் இதை கொண்டு போய் சாமி வேண்டிட்டு நான் இதை போய் ஒரு அரை அரிசி வாங்கி சாப்பிட்டு போறேன். வேற என்ன இருக்கு? 1 ரூபா வாங்குறேன். என் போன் காண எடுத்து பாருங்க. யாரு எனக்கு ஹெல்ப்லாம் பண்ணல. எனக்கு ஆண்டவன் ஏதாவது பாப்பான்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கேன். அவ்வளவுதான். ஆண்டவனை வேண்டி போறேன். வேற என்ன பண்ணா பண்ணுங்க தம்பி. ஆனா ஒரு ரூபா தான் கொடுத்துட்டு போனேன். நான் ஒண்ணும் இல்ல, நான் போலீஸ் எல்லாம் பேசவே கிடையாது. நான் ஆண்டவனை வேண்டி வந்திருக்கேன். ஆண்டவனை வேண்டது தப்பா தப்பனே சொல்லுங்க, எனக்கு செருப்பு வரீங்க. நான் ஆண்டவனை வேண்டி ஏதோ அரிசி கிடைக்க மட்டும் பாக்குறேன். ஏன் சாயந்தரம் ஒரு மாப்பாடி ரூபா போட்டு வாங்கிட்டு போனாங்க, சுட்டு தான் தேட போல எதுவும் இல்ல. நான் ஒரு அரை கிலோ ஒரு அரிசி போட்டு சாப்பிட போறேன். சோத்துக்கு தானே பண்ண போறேன், வேற ஒண்ணும் கிடையாது. பிரச்சனை பண்ண ரோட்ல போய் இருக்கிறேன். இது கவர்மெண்ட் நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு 1 ரூபா வாங்குறது தப்பா? மாசம் 40,000 சம்பளம் எடுத்துட்டு ஒண்ணுமே இல்லாம உட்காந்துருக்கேன். இப்ப வழி என்ன பண்ணுறேன்? கடைகாண்ட பதில் சொல்லலாம், எல்லாத்தையும் பதில் சொல்லலாம். சோத்துக்கு நான் என்ன சொல்றேன், என் வயிற்றுக்கு என்ன பதில் சொல்றீங்களா? என் பசங்களுக்கு டெய்லி 200 சாப்பிட்டு வளர்ந்த பசங்க. பொய் புகாரில் என்னை சிக்க வைத்து விட்டனர். சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் தவிக்கிறேன் என கதறி அழுதவாறே சென்றார். எனக்கு சாப்பாடு வழி இல்லை, நான் காவல்துறை வேலை பார்த்தேன், அது வேற. எனக்கு அதை பற்றிலாம் எதுவும் சொல்ல வேணாம். எனக்கு சாப்பாடு வழியில் நான் வந்து பிச்சை எடுக்கிறேன். ஒரு தான் வாங்கினேன். யாரையும் வந்துட்டு கை நீட்டில் ஏதோ யாரையும் டார்ச்சர்லாம் பண்ணல. இந்த பக்கத்தில் இருக்கீங்க எல்லாருமே ஆல்ரெடி பிச்சை எடுக்கிறீங்க எல்லாமே தெரியும். நான் ஒரு தான் வாங்கிட்டேன். எனக்கு இன்னைக்கு தேவைக்கு இன்னைக்கு எனக்கு செலவுக்கு ஒன்றும் இல்லை. நான் ஒரு இன்னைக்கு ஒரு 30-40 ரூபா கிடைச்சினா போதும். நான் ஒரு அரை அரிசி வாங்கி போட்டு சாப்பிட்டு என் குடும்பத்தை நான் பார்த்துக்கிறேன். வேறெல்லாம் ஒன்றுமே நான் எதுவும் கேட்கல, யாரையும் கேட்கல, கவர்மெண்ட்டையோ யாருமே இதை நான் கேட்கவே இல்லை. என் வாழ்க்கையில் நடந்த பிரச்சனையை வந்துட்டு சரி பண்ணும், வேற ஒன்றும் இல்லை. நான் முன்னாடி போலீஸாக வேலை பார்த்துட்டு இருந்தேன். பிரபாகரன் என் பேர். நான் போலீஸாக வேலை பார்த்துட்டு இருந்தேன் பசுபாலத்தில். இன்றைக்கி என் வயிற்று பசி, என் குழந்தைங்களுக்கு சாப்பாடு வாங்கி தர வைக்கல. அதனால வந்துட்டு நான் 1 ரூபா 2 ரூபாய் பிச்சை எடுத்து நான் சாப்பிட்றேன். அவ்வளோதான். எனக்கு என்ன பிரச்சனை, என் மேலே ஒரு பொய் கேஸ் போட்டாங்க. அதனால நான் சஸ்பெண்டில் இருக்கேன். அவ்வளோதான். இதாவே வேற ஒன்றும் இல்லை. 2-2.5 மாதம் ஆகுது.